பட் மேம் இப்போ வந்து பேஸ்கெட்னா நீங்க சொன்னீங்கல்ல ஒரு பேஸ்கெட் வந்து 1000 to 1500 ரேஞ்சிங் 500ல இருந்து 500ல இருந்து பிரைஸ் பண்றீங்க. சோ வந்து இதுல வந்து ஒரு குட்டி எம்ப்ராய்டரி வந்து பண்றோம் அப்படின்னா வந்து அந்த பேஸ்கெட்டோட பிரைசிங் வந்து எப்படி சேஞ்ச் ஆகும்? சைஸஸ பொறுத்து உங்களுக்கு பிரைஸ் வேரி ஆகும். நம்ம கிட்ட எம்ப்ராய்டரி போட்டு சின்ன சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 750 ரேஞ்சஸ்ல இருந்தே இருக்கு. ஓகே. பட் அதுல வந்து எம்ப்ராய்டரி கொஞ்சம் சின்னதா போட்டிருப்போம். ரொம்ப காம்ப்ளிகேட்டடான டிசைன்ஸ் வந்து அதுல போட மாட்டோம். ஓகே. இப்போ வந்து நீங்க போடுறது வந்து நீங்க ஒரு டிசைன் வச்சிருப்பீங்க, அது ஒரு ரேட். இப்போ வந்து கஸ்டமைசேஷன் வந்து கேட்டாங்கன்னா அதுக்கான ரேட்ஸ் வந்து டிஃபர் ஆகுமா? இல்ல அதுக்காக நான் தனியா எக்ஸ்ட்ரா எல்லாம் சார்ஜஸ் பண்றது இல்ல. நார்மலா வந்து நம்ம ஆர்டிசன்ஸ்க்கு வந்து எவ்வளவு கொடுக்குறோமோ அதே காஸ்டிங் தான் வந்து இதுக்கும் எடுத்துக்கிறோம். ஓகே. 300 to 350 ரொம்ப காம்ப்ளிகேட்டா இருந்தா 350 அந்த மாதிரி தான் சார்ஜ் பண்றோம். சோ எம்ப்ராய்டரி வந்து மேக்ஸிமம் இப்போ ஒரு 300ல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்க எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணலாம். ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருந்ததுன்னா மேபி கொஞ்சம் வேரி ஆகலாம். இப்ப வரைக்கும் நம்ம அவ்வளவுதான் சார்ஜ் பண்ணிருக்கோம்.